அன்பான தேவ பிள்ளைகளே, நீதிமொழிகளில் கர்த்தரை நம்புகிறவனே செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புவது எப்படி? நான் அவரை பார்க்கலையே, நான் எப்படி நம்புறது? வேதத்தின் வார்த்தை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாயிருந்தது. ஆமென். ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை வாக்குத்தத்தத்தை நம்பிக்கையாக வைத்து, என் தேவன் எனக்காக சொல்லியிருக்கிற இந்த வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். யோசேப்புக்கு தேவன் தரிசனமாகி அவர் பேசினார். அந்த பேசின வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் நிறைவேற்றப்பட்டது. அந்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தார். இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற அந்த வார்த்தை வாக்குத்தத்தமாக எண்ணி ஜீவனுள்ள தேவனை அண்டிக் கொண்டு, என் தேவன் எனக்காக அவர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார், அந்த வார்த்தை எனக்கானது, தேவன் என் மீது வைத்த பாசத்தினால் இந்த வார்த்தையை என் வாழ்வு காலத்தின் மிகப்பெரிய ஒரு தூணாய், ஒரு பலமாய் என் தேவன் கொடுத்திருக்கிறார், என் பலனே தேவனுடைய வார்த்தை தான் என்று சொல்லி முழு விசுவாசத்தோடு கூட கர்த்தரை தேடுகிற, தேவ சமூகத்தை தேடுகிற, தேவனுடைய வார்த்தையை வாஞ்சிக்கிற ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்கிற போது தேவன் உங்களை பொன்னாக விளங்கச் செய்து அவருடைய வாக்குத்தத்தத்தை ஆசீர்வாதமாக கொடுத்து உயர்த்துவார். ஆமென். சந்தோஷமாக இருங்க. என் தேவன்தான் என் வாழ்க்கையின் நம்பிக்கையும் என் ஜீவ பலனானுமருவாயிருக்கிறார். ஆமென். உங்கள் ஜீவ பலன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.